வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து நாள் 7 சவுண்டித்தினராக காலைல எழுந்து ப்ரெஷ் பண்ணி கிளம்பியாச்சு. காலையில் பார்த்தா அம்மா பழைய கஞ்சி தான் இருக்குன்னாங்க. சரி, ஓகே, அதுவும் நல்லா ஹெல்த்தியாக சொல்லி சாப்பிட்டுட்டு நடைப்படைந்து ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா வண்டி வந்து அப்பாவோட ஷெட்டில் நிற்குன்னு சொன்னார். சரி, ஷெட்டில் போயிட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு வேலைக்கு. நம்ம நண்பர் பிரவீனை பிக்கப் பண்ணுற போகிற இடத்துல வண்டி பெட்ரோல் ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ நம்ம நண்பரை தள்ள விட்டோம் வண்டியை இன்றைக்கி. அதுக்கப்புறம் நடந்து கொடினே நடந்து எப்படியோ இனி பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோலில் ஃபில் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபில் பண்ணிட்டு நானும் நண்பரும் வண்டியில் ஏறி திரும்பி பயணத்தை ஆரம்பித்தாச்சு. நம்ம நண்பர் வந்து ரொம்ப வெக்கப்படுறாரு வீடியோவில் காமிக்கணும்னு சொல்லிட்டு, அதான் மூஞ்ச மறைச்சிட்ருக்காரு. ஸோ அப்புறம் வந்து எல்லா பொருளையும் வண்டியில் ஏற்றி நம்ம திரும்பி ஷோ கிளம்பியாச்சு. போகிற வேலை பார்த்தா சரியான டிராஃபிக்கு. எதுக்குடா எவ்வளோ டிராஃபிக்குன்னு பார்த்தா இன்றைக்கி ஜனநாயகம் படம் ரிலீஸு. சரி, லாஸ்ட் டைம் அண்ணன் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாரு. சரி, அதனால் சில டிராஃபிக் அதெல்லாம் இது பண்ணிட்டு அண்ணனோட படத்தை பார்த்தீங்கன்னா யாராச்சும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகல யாருமே, ஏன்னா எங்களுக்கு வேலை இருந்தது. சரி, அப்படியே மத்தியானம் சாப்பாடுக்காக ஒரு கல்லூரி நிப்பாட்டியாச்சு. அக்கா வந்து மீன் குழம்பு, கறி குழம்பு, மீன் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு திரும்பியும் கிளம்பியாச்சு. நம்ம தம்பி வந்து வெக்கப்படுறாரு இப்போ வீடியோவில் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. சைடில் பார்த்தா ஒரு பக்கம் பீச்சு வியூ வேறு. ஷோ பண்ணுற இடத்து போய் ஷெட்டப்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம நண்பர் ரீல்ஸ் ஒன்று காமிச்சிருந்தாரு, ஒரு கம்ப்ரஸர்னு. அதை பார்த்துட்டு சிக்கன் ரோலையும் சாப்பிட்டுட்டு ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி எல்லாம் ஒரே சிரிப்பாக இருக்காங்க. அங்கே ஷோ போய்ட்டு இங்கே சிரிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி யார் வந்திருக்காங்கன்னா நம்ம ஆவடியோட எம்எல்ஏ தான் வந்திருக்காரு. அப்புறம் அவருடைய கொஞ்சம் பேசிவிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு சாப்பிட போயாச்சு. இன்றைக்கி என்னென்னா சிக்கன் பிரியாணி. இன்றைக்கி இதில் வந்து எப்படி எனக்கு மட்டும் எல்லா வாட்டியும் லெக் பீஸ் மாட்டிடுது, எப்படின்னே தெரில. அது ஒரு அதிர்ஷ்டம் போல். அப்புறம் என்ன, ஷோ முடிஞ்சு நாங்கள் 3 பேர் வண்டியில் திரும்பி கிளம்பியாச்சு. அப்புறம் 2 நண்பர்களும் நான் வீட்டை ட்ராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இதுமாதிரி டெய்லி விலாக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் 2 நாளில் சோலோ லிவிங் சேலஞ்ச் ரெடி ஆகணும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பாய் பாய்.